நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். எல்லாரும் ஜெபிப்போமா? வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். ஆய் திறந்து நல்லா கரங்களை உயர்த்தி என்னோடு பேசுங்க. வார்த்தை வேணுன்றவங்க, ஆண்டவருடைய வார்த்தை எனக்கு தேவை, தேவனோடு பேச வேண்டும் அப்படின்னு சொல்லுகிறவங்க, கர்த்தர் பேசுகிறவர்னு விசுவாசிக்கிறவங்க நல்ல சத்தமாக ஸ்தோத்திரம் பண்ணி நீங்கள் இடைப்படுங்க. ஆண்டவரே எங்களோடு பேசுங்க. ஆண்டவரே நாங்கள் கேட்கட்டும் ராஜா. ஆண்டவர் உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்கட்டும், உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்கட்டும். உம்முடைய சத்தம் எங்களை உயிர்ப்பிக்கக்கூடியது. சொல்லுங்கள், வார்த்தை எங்களை உயிர்ப்பிக்கக்கூடியது, எங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடியது. ஆண்டவரே இப்பட்ட உம்முடைய வல்லமையுள்ள வார்த்தைக்காக, உம்முடைய வல்லமையுள்ள சத்தத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். எங்களோடு கூட இடைப்படுவீராக, பேசுவீராக. இயேசுவின் நாமத்தினாலே கரங்களை தட்டி நல்லா உற்சாகமாய் ஆமென். தேவனை மகிமைப்பட நல்லா உற்சாகமா நல்லா கையை தட்டி பலமா Praise the Lord. Amen. Hallelujah. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிட மாட்டேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அதாவது நல்லா கவனித்துக் கொள்ளணும். தேவன் எவர்களை தேவன் யாருக்கு வாக்கு கொடுக்கிறாரோ, யாரை தேவன் தெரிந்து கொள்ளுகிறாரோ அவர்களுடைய வாழ்க்கையில கவனித்துக் கொள்ளுங்க. தேவன் நம்மை அவர் வாக்கு கொடுத்திருந்தால், நம்ம வாழ்க்கையில் தேவன் நம்மை அழைத்திருந்தால், யாராவது செய்திக்குள்ள கவனம் வருதா? அவங்க கவனம் இருக்கா? தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருந்தால், தேவன் நமக்கு வாக்களித்திருப்பார் என்று சொன்னால், புரியுதுங்களா உங்களுக்கு? வாக்கு தத்தங்கள் இருக்கா? உங்களுக்கு வாக்கு தத்தங்கள் கொடுத்துருக்கிறாரான்னு கேட்டேன். சோத்திரம். தேவன் நம்மோடு பேசி இருக்கிறாரா? நிறைய நேரங்களில் சபைக்கு வரும்போது நம்மோடு பேசுகிறார், நம்மோடு இடைப்படுகிறார் இல்லையா? உங்களோடு ஆண்டவர் அநேக காரியங்களை சொல்லியிருக்கலாம், பேசியிருக்கலாம். சொன்னதை செய்யும் வரைக்கும் அப்படின்றார். புரியுதுங்களா? தேவன் ஒரு நோக்கத்தோடு தான் ஒவ்வொருவரை என்ன செய்கிறார்? தெரிந்து கொள்ளுகிறார். ஒரு நோக்கத்தோடு தான் தெரிந்து கொள்ளுகிறார். அப்போ அந்த நோக்கம் நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. நிறைவேறுகிற வரைக்கும், எந்த நோக்கத்துக்காக உன்னை தெரிந்து கொண்டாரோ அந்த நோக்கம் நிறைவேறுகிற வரைக்கும் உன்னை கைவிட மாட்டார். உனக்கு ஏதாவது வாக்கு கொடுத்திருந்தாருன்னு சொன்னால், அந்த வாக்கு தத்தம் எந்த சூழ்நிலையிலே ஆகிலும், எப்படி ஆகிலும் நிறைவேறுகிற வரைக்கும் உன்னை என்ன செய்ய மாட்டார்? அவர் கைவிடவே மாட்டார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆம். அப்போ அந்த நல்ல ஆண்டவர் மேலே அந்த விசுவாசமும் அந்த நம்பிக்கையும் நமக்கு இருக்க வேண்டும். யாக்கோபு கிட்ட இந்த வார்த்தையை சொல்லும்போது அவன் நம்பினான், அதை விசுவாசித்தான். சரி, அப்போ எதற்காக தேவன் இந்த வார்த்தைகளை நமக்கு சொல்லுகிறார் அப்படின்னு சொன்னால், கைவிட மாட்டேன் அப்படின்ற வார்த்தை நிறைய இடங்கள் இருக்கு இல்லை. இங்கே தான் சொல்லும்போது சொன்னதை செய்யும் வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். சொன்னதை, உனக்கு நான் சொன்னதை செய்யும் அளவும். எல்லாமே அது அடிப்படையாக தான் இருக்கும். இப்போ யோசுவாவுக்கு சொல்லும்போது கூட, நான் உன்னோடு கூட இருப்பேன், நீ பயப்படாத, நீ இந்த ஜனங்களை கொண்டு போய் என்ன பண்ணுவ? அதெல்லாம் சுதந்தரிக்க பண்ணுவ, அதை நீ சுதந்தரித்து முடிக்கிற வரைக்கும் நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன். வாய் திறந்து சொல்லணும், உன்னை என்ன செய்ய மாட்டேன்? உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன் அப்படின்னு சொன்னார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்போ தேவன் நமக்கு எல்லா சூழ்நிலையிலுமே தேவன் நம்மை விட்டு விலகாதவர், நம்மை கைவிடாதவர். புரியுதுங்களா உங்களுக்கு? அந்த விசுவாசம் நமக்கு தேவை எப்பொழுதுமே. ஒரு காரியத்தை நமக்கு அதுக்கு ஆண்டவரோடு நம்ம இருக்கணும், அப்போதான் அது நிறைவேறும். அது ஒரு பகுதி. அப்படின்னா கூட இந்த வாக்குத்தத்தம் ஏன் தருகிறார், எதற்காக தருகிறார் என்று நீங்கள் புரிந்து கொள்ளணும். ஏன் நம்மளை கைவிடாமல் நடத்துகிறார் அப்படின்னா, உலகத்தில் இருக்கிற, உலகத்தில் வாழ்கிற நமக்கு உலகத்தில் சவால்கள் நிறையா இருக்கு. சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? சவால்கள் நிறைந்த உலகத்துக்குள்ள தான் வாழ்றோம். தேவனுடைய பிள்ளைகளுக்கு தான் அது தெரியும். உலகத்தோடு ஒத்து போய் வாழ்கிறவர்களுக்கு அது தெரியாது. நான் சொல்றதை கவனிக்கிறீங்களா? உலகத்தோடு ஒத்து போய் வாழ்கிறோம்னா, உலகத்துக்குள்ளேயே வாழ்றவன், பாவத்துக்குள்ளேயே வாழ்றவங்க, உலகத்தோடு கூட டிராவல் பண்றவங்களுக்கு இது பொருந்தாது. அது பெருசாக அவர்களுக்கு தெரியாது. அப்போ உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டு வாழும்போது, உலகத்துக்குரிய காரியங்கள் நம்மிடத்தில் இல்லாது இருக்கும்போது, ஆண்டவர் சொல்றாருல, நான் உலகத்தான் அல்ல, நீங்களும் உலகத்தார் அல்ல அப்படின்னு சொன்னார். அப்போ அந்த உலகத்திலிருந்து முற்றிலுமாக பிரித்தெடுக்கப்பட்டு உலகத்தோடு கூட ஒத்து போகாமல், இப்போ வெளியில் இருக்கிற விக்கிரகாராதனை செய்கிறாங்க, பாரம்பரியங்களை கடைபிடிக்கிறாங்க, அவங்களுடைய முன்னோர்களுடைய பாரம்பரிய பழக்க வழக்கங்களை கடைபிடிப்பார்கள். நண்பர்களாகட்டும், நீங்கள் படிக்கிற கூட இருக்கிற சக நண்பர்களாகட்டும், உறவினர்களாகட்டும், அநேக தேவனுக்கு பிரியமில்லாத விஷயங்களை, நிறைய விஷயங்களை, தெய்வமாக தேடுகிற விஷயங்களையும் சரி, பொதுவான சில விஷயங்களையும் சரி, நீங்க பாருங்க, அவங்க நிறைய விஷயங்களை என்ன செய்ய முடியாது, நம்ம அவர்களோடு கூட ஒத்து போக முடியாது. பட் சில பேர் என்ன செய்யறாங்க, எல்லாத்துலேயுமே
உலகத்தோடு கூட வாழ்ந்து உலகத்தோடு கூட ஒத்து போகிறவர்கள் இருப்பாங்க. அவர்களுக்கு இது இந்த வசனம் தேவையே படாது அவங்களுக்கு. காரணம் என்னன்னா, அது அவங்க அதெல்லாம் யோசிக்கிறதே இல்லை. எல்லாரோட டிராவல் பண்ணி தானே போறாங்க. உலகத்துக்குள்ள இருக்கிற ஆவி அவர்களுக்குள்ள இருந்தால் அந்த குணமும் அவர்களுக்குள்ள இருக்கும். அப்போ நம்ம ஆண்டவருடைய குணத்தை உடையவர்களாக, தேவனுக்காக வாழ பிரியம் உள்ளவர்களாக, தேவனுக்குள் பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக நம்ம இந்த உலகத்துக்குள்ளே டிராவல் பண்ணுறோம். ஆண்டவருடைய சித்தத்தை செய்வதற்கு, தேவன் நம்மை அழைத்த அழைப்பை தெரிந்து கொண்ட நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக இந்த பூமியிலே நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இல்லையா? வாழ்கிற நமக்கு நிறைய சவால் இருக்கு. இந்த உலகத்துக்குள்ள அப்படி வாழ்றவங்களுக்கு என்ன இருக்கு? சத்தமாக சொல்லணும், என்ன இருக்கு? சவால்கள் நிறையா இருக்கு. அப்போ இவன் போகிறான், இவனை குறித்த ஒரு நோக்கம் இருக்கு. யாக்கோப்பை குறித்த ஒரு நோக்கம் இருக்கிறது. யாக்கோப்பை குறித்த ஒரு தெரிந்து கொள்ளுதலும் ஒரு திட்டமும் ஆண்டவர் வைத்திருக்கிறார் அவன் மேலே. அப்போ அவன் புறப்பட்டு போகிற இடத்துல, இந்த பூமியில் அவன் வாழ்கிற நாட்களில் அவனுக்கு முன்பாக நிறைய சவால்கள் இருக்கிறது. ஒரு நபரையும் ஆண்டவர் தெரிந்து கொள்ளும் போது அப்படிதான். இன்னைக்கு ஆண்டவர் யாக்கோப்பினுடைய சம்பவத்திலிருந்து சில விஷயங்களை நமக்கு நினைப்பூட்ட விரும்புகிறார். நீங்கள் இதை அறிந்து உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வசனத்துக்கு நேராய் திருப்பீர்கள் என்றால் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். அப்போ இந்த சவால்கள் நிறைந்த உலகத்தில் அந்த காரியங்களில் தேவன் நமக்கு கூட ஒரு காரியங்களை நம்ம சந்திக்கும் போது, ஒரு பிரச்சனைகளை நம்ம சந்திக்கும் போது உலகத்தில், அப்போ ஆண்டவர் நம்ம நினைக்க வேண்டிய வார்த்தை என்ன? தேவன் என்னை குறித்து என்னை குறித்து செய்ய வேண்டிய காரியங்களை செய்து முடிக்கும் வரைக்கும் என்னை என் தேவன் கைவிட மாட்டார். இந்த நம்பிக்கையோடு நாம் என்ன செய்து கொண்டே இருக்கிறவர்களா இருக்கணும்? பயணித்து கொண்டே இருக்கிறவர்களா இருக்கணும். சொல்லுங்களேன் ஒரு அல்லேலூயா ஆமென். கையை உயர்த்தி நல்ல சத்தமா அந்த நம்பிக்கையோடு நம்ம பயணிக்கிறவர்களா இருக்கணும். ஆண்டவர் எனக்கு சொல்றதை செய்த வரைக்கும் என்ன செய்ய மாட்டார்? வாய் திறந்து சொல்லணும், என்ன செய்ய மாட்டார்? என்னை கைவிட மாட்டார், என்னை நடத்துவார். அப்படின்னு தான் நம்ம என்ன செய்கிறவர்களா இருக்கணும். ஒரு சவால்களை சந்திக்கும் போது, ஒரு பிரச்சனைகளை சந்திக்கும் போது, ஒரு காரியங்களை நம்ம சந்திக்கும் போது இந்த விசுவாசத்தோடு நம்ம தொடர்ந்து ஓடுகிறவர்களாக இருக்கணும். ஸ்தோத்திரம். ஏன் எனக்கு இந்த சவால்? ஏன் எனக்கு இந்த சோதனை? ஏன் எனக்கு இந்த பிரச்சனை? ஏன் எனக்கு இந்த நெருக்கடி? ஏன் எனக்கு இந்த தொந்தரவுகள்? அப்படின்னு சொல்லி நம்ம கலங்குறவர்களாக இருக்கக்கூடாது. இது நடுவில் எனக்கு தேவன் இருக்கிறார். அப்போ கைவிட மாட்டார்னா புரியுதுங்களா? இந்த சோதனையோ அந்த நெருக்கடியோ அந்த பிரச்சனைகளோ உங்கள் வாழ்க்கையில் வருகிற எந்த விதமான காரியங்களாகட்டும் அதை உங்களை பாதிக்காமல் கொண்டு போகும். அதுதான் தேவன் சொன்னதை செய்யும் வரைக்கும் கைவிட மாட்டேன்ற அர்த்தம். அதுதான், அது உன்னை பாதிக்காமல் கொண்டு போகும். நம்ம அது வந்துருச்சுன்னு நினைக்கிறோம். வரும், உலகத்தில் இருக்கிற வரைக்கும் வரும். உபத்திரம் உண்டுன்னு சொல்லியிருக்கிறார். சில காரியங்கள் நமக்கு வரும், சவால்கள் வரும், புரியுதுங்களா உங்களுக்கு? ஆனால் அதை நம்ம சேதப்படுத்தாம, அதை நம்ம பாதிக்காம, ஆண்டவர் நம்மளை குறித்து என்ன வச்சிருக்கிறார் நோக்கம், அது மட்டும்தான் நிறைவேறும் ஒழிய பிசாசுனுடைய தந்திரம் ஒன்றும் செல்லுபடி ஆகாது. நல்லா கையை தட்டி ஜீவனோடு தான் சொல்லுங்களேன். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அவனுடைய காரியங்கள் என்ன செய்யாது? ஒன்றும் செல்லுபடி ஆகாது. இந்த விசுவாசம் நமக்கு தேவை. ஏன்னா ஆண்டவரை பின்பற்றுகிறேன், ஆண்டவருடைய நோக்கத்துக்குள்ள இருக்கிறேன், தேவனுடைய சித்தத்துக்குள்ள நான் இருக்கிறேன், தேவனுடைய வழிநடத்துதலுக்குள்ள நான் இருக்கிறேன், நான் தேவனை தேடுகிற பிள்ளை, தேவன் என்னை தெரிந்து கொண்டு இருக்கிறார் என்கிற ஒரு அத்தாரிட்டி, ஒரு நிச்சயம் நம்ம வாழ்க்கையில் இருக்க வேண்டும். அம்மா நீங்கள் 2வது சர்வீஸில் இருக்கணும், சரியா? ஆமாம், ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா, நல்ல சத்தமா, நல்ல கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. ஆமாம், சர்வீஸ் டைம் 6 மணிக்கு எல்லாரும் சரியாக வரணும், சரிங்களா? லேட்டாக வந்தீங்கன்னா மறுபடியும் இன்னொரு சர்வீஸில் இருந்துட்டு தான் போகணும். பிரைஸ் தி லார்ட். நைட் செகண்ட் சர்வீஸுக்கு 8 மணிக்கு வந்துடணும். அல்லேலூயா. தேவனை நம்ம ஆராதனை நேரங்களை ஏதோ ஒரு வாரம் தவறலாம், எல்லா வாரமும் நம்ம அப்படி தேவனுடைய நேரங்களை நாம் அசட்டை செய்யக்கூடாது. வரும்போதே நீங்கள் ஜெபத்தோடு வரணும். ஆராதனையில் கவனிக்கிறேன், அநேகர் நீங்கள் தேவனோட இணையில் பாடல் போது பிரசன்னத்தை உணரணும், தேவ சமூகத்தை உணரணும். ஒரு அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். ஆண்டவருடைய பிரசன்னம். அப்போ நீங்கள் வரும்போதே தேவனை துதிப்பதற்கு உங்கள் இருதயம் ஆயத்தத்தோடு இங்கே வரணும். அதான் சொன்ன, ஆயத்தத்தோடு வரணும். வரும்போதே கர்த்தரை ஆராதிக்க போகிறேன், தேவனை உயர்த்த போகிறேன். அல்லேலூயா. ஏன்னா நம்ம மனம், இருதயம், சிந்தை எங்கெங்கேயோ போயிட்டு தான் இருக்கும். நீங்கள் ஒரு நிமிஷம் இங்கே உட்காந்தா எங்கேயோ போயிடும் சிந்தனை, புரியுதா உங்களுக்கு? ஆனால் சிந்தனையை நீங்கள் தேவன் பக்கமாக திருப்பிக்கிட்டே இருக்கணும், புரியுதா? தேவனை கனப்படுத்த வேண்டிய நேரத்தில், தேவனை உயர்த்த வேண்டிய நேரத்தில், தேவனை மகிமைப்படுத்த வேண்டிய நேரத்தில் நம்ம சிந்தையை, நம்ம மனதை திருப்பி நம்ம தேவனை மகிமைப்படுத்திடணும். நல்ல சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். நல்ல முழு பலத்தோட ஒரு அல்லேலூயா. பலமாக தான் என்னம்மா கையே வர மாட்டேது, அல்லேலூயா வர மாட்டேது. முன்னாடி நல்ல கையை உயர்த்தி பலமாக ஒரு அல்லேலூயா ஆமென் சொல்லுங்க பாப்போம்.
Praise the Lord. ஆமென். கர்த்தர் நல்லவர். அப்போ இங்கே பார்க்கும்போது நீங்கள் பாருங்க, அவருடைய வாழ்க்கையில், யாக்கோப்புடைய வாழ்க்கையில் முன்னாடி இருந்த முதல் சவால்னு பார்த்தீங்கன்னா, அவனுக்கு முன்னாடி வஞ்சிக்கிறவர்களும் ஏமாற்றுகிற காரியங்களும் அவனுக்கு முன்பாக இருந்தது. யாக்கோப்புக்கு முன்னாடி இருந்த காரியம், அவனை உலகத்தில் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, நான் அவனை ரொம்ப நம்பி இருந்தேன், என்னை வஞ்சிச்சிட்டாங்க. நான் அவங்கள ரொம்ப நம்பி இருந்தேன், அவங்க என்னை ஏமாத்திட்டாங்க. அப்படின்ற காரியம் உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் சந்திக்காமல் இருக்கவே மாட்டான். அவன் லைஃப்பில் ஓட்டத்தை முடிக்கிறதுக்குள்ள அப்படிப்பட்ட நபர்கள் என்ன செய்யாமல் இருக்க மாட்டாங்க, சந்திக்காமல் இருக்க மாட்டாங்க. இவன் என்னை ஏமாத்திட்டான், இவன் என்ன வஞ்சித்துட்டான் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் பூமியில் இருப்பாங்க. உங்களுக்கு எந்த விதத்திலேயாவது வருவாங்க. சொல்றது புரியுதுங்களா? ரொம்ப நம்பி இருந்தேனா, ரொம்ப இவர்களை நான் நம்பி இருந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப யாக்கோபு போகும்போதே இவனை நம்பி தான் போறான். யாரை நம்பி போறாரு? லாபான், அவருடைய மாமாவை நம்பி தான் அங்க போறார். மாமாவாயிற்று, அம்மாவுடைய அண்ணன், அம்மாவுடைய அண்ணன். அப்ப எவ்வளவு நம்பி போறாரு பாருங்க அவர்கிட்ட. புரியுதா உங்களுக்கு? உறவு, அப்பா அம்மா சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அந்த நம்பிக்கையோடு புறப்பட்டு போகிறார். அவர் போகிற இடத்துல நீங்க பாருங்க, அவர் அங்க போனா அவன் என்ன பண்றான்? அவன் வஞ்சிக்கிறவனும் ஏமாற்றுகிறவனுமாக இருக்கிறான். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அவன் எப்படிப்பட்டவனா இருந்தான்? வஞ்சிக்கிறவனும் ஏமாற்றுகிறவனும். சில நேரங்களில் பாருங்க, பணத்தை யாராவது நம்பி கொடுப்போம், என்ன பண்ணிடுவாங்க? ஏமாத்திட்டு போயிடுவாங்க. நம்பி சில பேரெல்லாம் என்ன பண்றாங்க? நம்பி வாங்கி கொடுக்குறாங்க. என்ற ஒரு தம்பி சொன்னான், நம்பி பணம் வாங்கி கொடுத்தேன். அந்த தம்பி என்ன பண்ணிட்டான்? போனாண்டி அப்படின்ற மாதிரி போயிட்டான், ஊர் விட்டே போயிட்டான். கடைசியில் கடன் கொடுத்தவன் வந்து என் வண்டியை தூக்கிட்டு போயிட்டான். ஹலோ, கடன் கொடுத்தவன் என்ன பண்ணான்? என் வண்டியை வந்து தூக்கிட்டு போயிட்டான். நீ தானே வாங்கி கொடுத்த, நீ தானே சொல்லி தான் நான் கொடுத்தேன். இந்த வேலை மட்டும் யாரும் வச்சுக்கிறாதீங்க. ஜாமீன் போடுற வேலை என்ன செய்யாதீங்க. சொல்றது விளங்குதா இல்லையா? அடுத்தவங்களுக்கு உன்னால முடிஞ்சா 500 1000 இருந்தா கொடு. உனக்கு தகுதி இருக்கு, என்ன தகுதியோ அதை மட்டும் கொடு. விளங்குதா உங்களுக்கு? சில பேர் என்ன பண்றது, நகையை கழட்டி கொடுக்குறேன், நம்பிக்கையில் கொடுத்தங்க, அவங்க தந்துடும். அவங்களுக்கு பின்னாடி எவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு தெரியாது உனக்கு. வீட்டுக்காருக்கு தெரியாமல் என்ன பண்ணுறது, நகையை தூக்கி கொடுத்துருவாங்க. சில பேர் வச்சுட்டு 1 மாதத்துல உனக்கு மீட்டு கொடுத்துருவோமாம்பாங்க. உலகமே முடிஞ்சு போனாலும் வராது திரும்பி. சொல்கிறது விளங்குதா இல்லைங்களுக்கு? சிலதெல்லாம் என்ன செய்யாது, என்ன ஆனாலும் திரும்பி வராது. 1 வருஷம் ஆனாலும் திரும்பி 1 மாதத்தில் வரும்னு போகும் சிலதெல்லாம். அதனால் நீங்கள் நம்பிக்கை, உங்களுக்கு அது அவசரத்துக்கு தேவைக்கு நமக்கு ஏதாவது, இப்போ நம்மெல்லாம் பொதுவாக அந்த மாதிரி போய் யார்ட்டையும் கை நீட்டக்கூடாது. ஆண்டவர்கிட்ட தான் கை நீட்டணும். நீங்கள் கர்த்தர் எப்படியாவது உதவி செய்வார். நீங்களும் என்ன செய்கிறவர்களா இருக்கக்கூடாது, அடுத்தவங்களுக்கு ஜாமீனும் போடக்கூடாது. சரி கொடுங்க, கொடுத்துருவாங்க, அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு என்ன ஆகுது பிரச்சனை இன்னைக்கு? சொல்கிறது விளங்குதாங்க? அவங்க முடியாமல் போயிடுது சூழ்நிலை. நீ போய் கேட்டால் அவன் நினைப்பான், இவ்வளோ பழகிட்டு என் கழுத்தை நெரிக்கிறானே, இப்படி பண்ணுறானே என்றான். நீ கொடுக்கும் போய் உன் மேலே என்ன வந்துடுது? அடப்பாவி, இவனை நம்பி தானே வாங்கி கொடுத்தேன், இப்படி ஆகிப்போச்சே எனக்கு அப்படின்னு சொல்லி உனக்கு என்ன வர ஆரம்பிச்சிடும்? வருத்தம் வர ஆரம்பிச்சிடும். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஏமாற்றங்கள், வஞ்சிக்கிற ஆட்கள், சில பேர் வஞ்சிக்கிறதுக்குனே பண்ணுவான். ஸ்தோத்திரம். நான் ஒரு முறை இந்த பெட்டன், இந்த பட்டி அடிக்கிறாங்க பார்த்தீங்களா, இந்த சட்டைக்கு வரும் இந்த இது மட்டும் மேலே மட்டும் அடிக்கிற மாதிரி ஒரு மிஷின் வந்தது. அப்போ இப்போ இதில் அடிக்கிறாங்களா தெரியல, இப்போ இதெல்லாம் இல்லை, அந்த மாடல் போயிடுச்சு. திடீர்னு அந்த ஒரு மாடல் 2000 வந்துச்சு. இந்த பட்டியை மாத்திரம் தனியாக அடிக்கிறதுக்கு ஒரு மிஷின். ஒரு பீஸ் அடித்தா ₹1.50. ஒரு பீஸ் அடித்தா, ஒரே ஒரு பட்டி அடித்தா சர்ன்னு விட்டாங்கன்னா போயிடும், அவ்வளோதான். அடித்து கொடுக்குறது தான் வேலை. ₹1.50. ஒரு நாளைக்கு 1500 பீஸ் வரைக்கும் அடிக்கலாம் அந்த மிஷினில். மிஷினுடைய விலை 1.5 லட்சம். நான் இன்னொரு தம்பி சொல்கிறான்னு சொல்லி என்ன பண்ணேன், 2 மிஷின் வாங்கி போட்டு செய்யலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணோம். எனக்கு தெரியாது, வேலை தெரியாது. அவனை நம்பி கேட்குறீங்களா, தூங்குறீங்களா? ஐயோ தலையிலூயா, இப்போ தூங்குது சிலதெல்லாம். ஐயோ அப்பா, சோத்திரம். கேளுங்க கொஞ்சம் செய்தியை. முகத்தையும் என்னால் பார்க்காம நான் கண்ணை கட்டா பிரசங்கம் பண்ண முடியும்? சொல்லுங்கள், பிரசங்கம் பண்ணு. சோத்திரம். கொஞ்சம் கவனிங்க, பிரசங்க நேரம் இல்லையா, தேவ வார்த்தை. அல்லேலூயா. ஏம்மா இப்படி வாங்கம்மா, அங்கே இருக்கு பாரு சேர், அப்படி வாங்க பார்ப்போம். சோத்திரம். புரியுதா உங்களுக்கு? அப்போது நல்லா கவனிங்க. அந்த நபர் என்ன பண்ணிட்டான், வாங்கி அவனுக்கு கொடுத்து அவனும் ஏமாற்றிட்டான். நம்பின மாதிரி வேலை செய்யாமல் இன்னொரு ஆள் கூட தொடர்பு வச்சு அந்த வேலை இந்த வேலை ஓடுனதுனால அவன் முதல் ஏமாத்துறான்.
நான் வேணாண்டான்னு சொல்லி என்ன பண்ணிட்டேன், மிஷினை தூக்கிட்டு வந்து போட்டுட்டு ஒரு மிஷினை சேல்ஸ் பண்ணிக்கிட்டேன். இன்னொரு மிஷினை விற்கிறதுக்காக முயற்சி பண்ணும்போது ஒரு ஆள் வந்து என்கிட்ட, அவன் தான் இன்னொரு ஆள் அனுப்பியிருக்கிறான் என்கிட்ட, எனக்கு தெரியாது. அவன் என்கிட்ட வந்து மிஷினை வாங்கிட்டு 10,000 ரூபாய் மீதி கொடுக்கணும், 10,000மோ 20,000மோ தரணும். அது ஏன்னா 30 வருஷம் கதை, 28 வருஷம் ஆகி போச்சு, மறந்துட்டேன். மிஷினை வாங்கிட்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டு இப்போ போயிட்டு உங்களுக்கு பணத்தை கொடுத்து அனுப்புகிறேன்னா, அவன் வஞ்சகத்தோடு தான் செஞ்சுக்கிறான்னு எனக்கு தெரியாது. அவன் என்ன பண்ணியிருக்கிறான், இவர் நம்பி நம்ம முதலே மிஷினை மட்டும் கேட்டான் காசு இல்லாமல். நான் அப்படிலாம் தர முடியாதுப்பா, எனக்கு 1008 பிரச்சனை இருக்குது, நானே போட்டு வேலை செய்யலான்னு நினச்சேன், கடைசியில் அவன் இந்த மாதிரி பண்ணிட்டான், அதனால நான் விற்று கொடுக்க வேண்டியது கொடுக்கணும், மீதி நான் அடுத்தது ஏன் பொழப்பை பார்க்கணுன்ட்டு. இவன் அதை மனசில் வச்சுக்கிட்டான். அந்த ஆள் பழகுனவன் தான், மனசில் வஞ்சகத்தை வச்சுக்கிட்டு அதுக்காக நான் கேட்கும்போது தரலேன்டான்னு வந்து என்ன பண்ணான், முக்கால்வாசி பணம் கொடுத்துட்டு கால்வாசி பணம் அதில் நான் நம்பி தான் கொடுத்தேன். அதில் ஒரு நம்பிக்கையோடு என்ன பண்ணேன், கொடுத்தேன். எடுத்து நான் தான் எடுத்து வெளியில் கொடுத்தேன். போயிட்டு இப்போ போய் இறக்கணுன்னா அந்த ஆள் காசு கொடுத்துருவான், மிஷினை பார்த்தா தான் அவன் காசு கொடுப்பான். அதனால் உடனே உங்களுக்கு இந்த தம்பிக்கிட்ட கொடுத்து அனுப்புறேன்னு ஒரு தம்பியை காமிச்சிட்டு எடுத்துகிட்டு போனான். நல்ல பழக்கம் அந்த ஆளுக்கு, கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷம் 5-6 வருஷம் பழக்கம். கடைசியில் என்ன பண்ணிட்டான், ஆளே காணோம். இன்னைக்கு நாளைக்கு பார்க்குற ஆளே வரல. அவன் எங்கே வேலை செய்கிறான், எங்கே இருக்கிறான் தேடி அவனை போய் பிடிச்சி பார்த்தா நான் இப்போ தரேன் அப்புறம் தரேன்னு 1 மாதமாக இழுக்கிறான். கடைசியில் என்னதான் அப்படின்னு சொல்லி கேட்குறா. நான் அன்றைக்கி மிஷின் கேட்டேன், வெளியில் சொல்லிக்கிறான். மிஷின் கேட்டோன்னு முதலே தரல, அவர் முதலே சும்மா தூக்கி எனக்கு தரல அப்படின்னு வேணுன்ட்டு. அவங்ககிட்ட காசு கிடையாது, எல்லாத்தையும் ஏமாத்துறாள் தான் போல அவன். அப்போ ஒரு வஞ்சகத்தோடையே என்ன பண்ணிட்டான், அன்னைக்கு பெரிய தொகை 10-15,000 ரூபா, 1 லட்ச ரூபாய்க்கு மதிப்பு. சோத்திரம், அல்லேலூயா. ஆமாம், 1 லட்ச ரூபா வேல்யூ அந்த பணத்துக்கு இருக்குது. அன்னைக்கெல்லாம் அவ்வளோ பேர், அன்னைக்கெல்லாம் அரிசியை 1 கிலோ 10 ரூபா தான். இன்னைக்கு அரிசி எவ்வளோக்கு விற்கிது, 60 ரூபாய் 70 ரூபாய்க்கு விற்கிது இல்லையா? ஆமாம், 10 ரூபாய்க்கு அரிசி, 25 ரூபா 30 ரூபாய்க்கு சிக்கன் 1 கிலோ வாங்கிடலாம். அப்போ 10,000 ரூபா அவ்வளவு மதிப்புள்ள காசு. 15,000 ரூபா அவன் வரவே இல்லை கடைசி வரைக்கும். ரொம்ப இதாகி போச்சு, டென்ஷன் ஆகிடுச்சு எனக்கும். சோத்திரம். கடைசியில் என்ன பண்ணாங்க, ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை ஏழுமலை தான் சொன்னார், வா வீட்டில் போய் அவனை அடித்து உடச்சி என்ன பண்ணலாம், பணத்தை வாங்கிட்டு வந்துடுவோம் அப்படின்னு. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிச்சுட்டு என்ன வந்து வீட்டில் கூப்பிட்டு போகிறார், வாங்க போகலாம் அப்படின்னு. உதைச்சாதான் காசு வரும் அப்படின்னு போகிறோம் 2 பேரும். வீட்டிலேருந்து போனவன், எனக்கு ஆண்டவரோடு இருக்கிறோமா, உதைச்சி ஒருத்தன்ட்ட காசு வாங்குறது என்ன செய்யாது சொல்லுங்க, நமக்கு ஈடுபாடு வரல. அது வேறு மாதிரி பிரச்சனை போயிட்டேன். என்ன பண்ண அப்படின்னு நான் என்ன பண்ணிட்டேன், போயிட்டு ஒரு ஃபோன் போட்டு அந்த ஆளுக்கு, ஏழுமலை வெளியிலே நில்லு, அப்போல்லாம் பிசிஓ தான், போய் உள்ளே போய் ஒரு ஃபோனை போட்டு அவன் நம்பருக்கு ஃபோன் எடுத்தான். ஒரே வார்த்தை சொன்னேன், அந்த காசு எனக்கு வேணாம். அப்படிதான் சொன்னேன், இந்த காசு எனக்கு வேணாம் இனிமேல். அது பெரிய விஷயம் அது. ஏன்னா அவன்கிட்ட போய் வம்பு போட்டு சண்டை போட்டால் தான் கிடைக்கும். தூக்கிட்டு வந்துடலாம், மிஷினை தூக்கிட்டு வருவோம், வீட்டில் ஏதாவது பொருளை தூக்கிட்டு வந்துடலான்றார் இவர். முடியும், செஞ்சிடலாம், விளங்குதா உங்களுக்கு? ஆனால் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைக்கு என்ன செய்ய முடியாது, செய்யக்கூடாது. சொல்லுங்களேங்க, அல்லேலூயாமேன் சத்தமா முடியாது. அதனால வேண்டாம், அந்த காசு எனக்கு வேண்டாம். இது மாதிரி அடுத்தவங்களை யாரும் ஏமாத்தாது, மனம் திரும்பு, இயேசு உன்னை மன்னிப்பான்ட்டு ஃபோனை வச்சுட்டு வந்துட்டான், அவ்வளோதான். இன்னைக்கு வரைக்கும் என்ன கைவிடலை ஆண்டவர், அந்த யாக்கோப்பையும் கைவிடலை, என்னையும் கைவிடலை ஆண்டவர். சொல்கிறது விளங்குதாங்க? இந்த மாதிரிலாம் எவ்வளோ பேர்கிட்ட வஞ்சிக்கப்பட்டு ஏமாற்றப்பட்டெல்லாம் வந்திருக்கிறோம் கடந்து. இப்போ உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் என்ன செய்யணும், இப்படிலாம் சில காரியங்கள் நடக்க தான் செய்யும். ஆனாலும் கர்த்தர் அதிலெல்லாம் என்ன பண்ண மாட்டார், உங்களை அந்த சூழ்நிலையெல்லாம் ஐயோ இப்படி போயிடுச்சே ஏன் நான் அப்படின்னுலாம் நீங்கள் ஏங்க தேவையில்லை. அதை விட 10 மடங்கு 2 மடங்கு கூட கொடுத்து, அதை விட 100 மடங்கு கூட கொடுத்து ஆண்டவர் என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. அதோட என் வாழ்க்கை முடிஞ்சு போகல, அவங்க வாழ்க்கையெல்லாம் போச்சு. என் வஞ்சிச்சு ஏமாத்துறவங்க வாழ்க்கையெல்லாம் காணா போச்சு. அன்றைக்கெல்லாம் அப்படி வந்ததுனால தான் இன்றைக்கி ஊழியக்காரனா இன்றைக்கி பின்னாடி பிரசங்கம் பண்ண வச்சிருக்கிறார். சத்தமாக சொல்லுங்களேங்க. ஆட்கள் இருந்தும் வாங்கக்கூடிய இது வேல்யூ இருந்தும் முயற்சிகள் இருந்து. அதே மாதிரி ஒரு முறை ஜட்டி பண்ணி வியாபாரம் பண்ணும்போது அதே மாதிரி தான். நான் கடை மூடணும்னு யாரும் காசு தரல. எம்சி ரோட்டில் இன்னும் எனக்கு காசு தர வேண்டியவங்க பிளாட்பாரத்தில் வியாபாரம் பண்ணுறாங்கல்ல, எவ்வளோ பேர் எனக்கு காசு தரணும். அவரும் அதான் சொன்னார். அப்போ அந்த நேரத்தில் கூட இருந்தார். அப்போ எல்லா கடையிலையும் போய் என்ன பண்ணுவோம், டேபிளை உடச்சி எல்லாம் ஜட்டி பண்ணின்னு அள்ளி போட்டு மூட்டையில் அள்ளி போட்டு வந்துருவோன்னார். சோத்திரம். ஒருத்தரும் தர மாட்டான். கடையை மூடிட்டேன், லாஸ் ஆகுதுன்னு சொல்லி என்ன பண்ணிட்டேன், கடையை மூடிட்டேன். ஜட்டி கம்பெனி இது மாதிரி நிறையா தொழில் செஞ்சுருக்கிறேன் நான்.
இங்கே வந்து எப்படியாவது லைஃப்பில் முன்னேறணும்னு சென்னையில் சம்பாரித்து நிறைய தொழிலை நான் பண்ணியிருக்கிறேன். ஒருத்தருமே தரல. கடையை மூடிட்டான்னு தெரிஞ்சவொன்னே என்ன பண்ணிட்டான், நல்ல நாளைக்கு வா இன்னைக்கு வா, டெய்லி கலெக்ஷன் கொடுப்பாங்க. கடையை மூடிட்டான்னு தெரிஞ்சவொன்னே அவன் அடுத்த கடைக்கு போயிட்டு நாளைக்கு வா இன்னைக்கு வா இன்னைக்கு வா நாளைக்கு வா, ரொம்ப நோக்கடிப்பாங்க. அதெல்லாம் சண்டை போடுறவன் கத்துறவன் பொருள் தபகரிச்சுட்டு வரவனால தான் முடியும். யாக்கோபு அந்த மாதிரி 20 வருஷம் பொறுமையாக இருந்தான் தெரியுங்களா. ஆனால் போகும்போது இவர் வாக்கு கொடுத்து அனுப்பியிருக்கான். அந்த வாக்கு தத்தத்தை நம்பி உட்கார்ந்துருந்தான். கத்தர் சில நாட்களுக்குள்ள லாபானை விட 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து திருப்பி அனுப்பிட்டார். சொல்றது விளங்குதா? அதனால நீங்க எங்காவது வஞ்சிக்கப்படுற ஆட்கள், ஏமாற்றப்படுகிற ஆட்களை கண்டெல்லாம் நீங்க கலங்கி போக வேண்டாம். நீங்க ஒரு நாள் நஷ்டம் அடைய மாட்டீங்க. உங்களுக்கு சொன்னதை செய்யும் வரைக்கும் ஆண்டவர் உங்களை கைவிடாம நடத்திக்கிட்டே இருப்பார். உங்களுக்கு கொஞ்சம் தான் நஷ்டமா இருக்கும். உலகத்தான் உன்னை கொஞ்சம் தான் வஞ்சிச்சிருப்பான், கொஞ்சம் தான் உன்னை ஏமாத்திருப்பான், போனா போயிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்ய முடிஞ்சு முயற்சி பண்ணணும். தகுதியோடு தான் முயற்சி பண்ணணும். தேவனுடைய சத்தியத்துக்கு எதிராக முயற்சி பண்ணாதபடி தகுதியோடு முயற்சி பண்ணணும். எந்த காரியமாகட்டும் தான். சொல்றது விளங்குதுங்களா? அதுக்கு மேல நம்ம விட்டுட்டு ஒதுங்கிட்டோம்னா கர்த்தர் அதுக்கு மேல நமக்கு அவர் 2 மடங்காக பாப்பார். அவர் எந்த விதத்திலாவது 2 மடங்கு நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். யாக்கோபு அப்படிதான் கர்த்தர் நடத்தினார். சொல்றது புரியுதுங்களா? சில பேரை நீங்க நம்பி என்ன செய்யலாம், வேலைக்கு வச்சு ஒரு ஆட்களை கூட வச்சிருக்கலாம், வேலைக்கு வச்சிருக்கலாம். அல்லது நம்ம வந்து என்ன செய்வோம், நீங்க நம்பி ஒரு சிலர்கிட்ட இருக்கலாம். நீங்க நம்பி இருக்கிறாலும் உங்களை வஞ்சிக்கிறவனா இருக்கலாம், உங்களுக்கு தெரியாது. ஏமாத்துகிற ஆளா இருக்கலாம். நீங்க யார்கிட்டயாவது நம்பி இருப்பீங்க. அவன் வஞ்சகம் உள்ளவனா, நான் ஏமாற்றுகிறவனா இருக்கலாம். நாம சில பேரை நம்பி கூட வச்சிருக்கலாம். நீங்க இல்லையா, அவன் உன்னை ஏமாத்துறவனா வஞ்சிக்கிறவனா இருக்கலாம், தெரியாது. இதெல்லாம் சொல்றது விளங்குதாங்களே? காலங்கள் சில நேரங்கள் என்ன செய்யுது, ஐயோ நம்பி கூட வச்சிருந்தோம், இப்படி இவங்க வஞ்சகம் உள்ளவங்களா இருக்கிறாங்களே அப்படி நம்ம யோசிப்போம் இல்லையா? அப்படி உங்களோட இருக்கிறவங்கள இருக்கலாம். புரியுதா உங்களுக்கு? அல்லது நீங்க இருக்கிற இடம் ஒரு ஓனர்கிட்டயோ வேற எங்கேயோ வேலை செய்கிறீங்க, ஒரு சிலர்கிட்ட இருக்கும்போது நம்பி இருப்பீங்க அவங்க நல்லவங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் உங்களை ஒரு வஞ்சகமாக வச்சு உங்களை வேலை வாங்கக்கூடியவர்களாகவோ ஒரு சூழ்ச்சியாகவே உங்களை ஏமாற்றக்கூடியவர்களாகவும் இருக்கலாம். ஆனால் நீங்கள் கர்த்தருக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்கிறதுனாலையும் தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறதுனாலையும், புரியுதுங்களா, தேவனுடைய வாக்குத்தத்தம் உங்கள் மேல் இருக்கிறதுனாலையும் நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் எவன் வஞ்சிச்சாலும் எவன் ஏமாற்றினாலும் கர்த்தர் உங்களை ஒரு நாள் கைவிடவே மாட்டார். ஜீவனோடு கைத்தட்டி சொல்றீங்களா? விளங்குதா உங்களுக்கு? இதெல்லாம் ஆண்டவரோடு நடந்து நீங்க டிராவல் பண்ணும்போது இந்த அனுபவங்கள் உங்க வாழ்க்கையில் இருக்கும். நிச்சயமா இருக்கும். ஆனால் உலகத்தில் இதெல்லாம் இருந்துகிட்டு தான் இருக்கும். உலக காரியங்கள் என்ன இருக்கும்? சொல்றது விளங்குதாங்க? வஞ்சிக்கிற ஆட்கள், ஏமாற்றுகிற ஆட்கள் நம்ம நம்பி இருக்கிறோம் அப்படின்னு. நம்ம உண்மையா இருக்கிறியா, வேலையில் இருக்கிறியா, நீ உண்மையா செஞ்சுட்டு போ, நீ ஆண்டவருடைய பிள்ளை. சொல்றது புரியுதுங்களா? அவன் வஞ்சிக்கிறவனா இருக்கலாம், சூழ்நிலைக்காக சந்தர்ப்பத்துக்காக மட்டும் உன்னை வேலை வாங்குறவனா இருக்கலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? உண்மையான அன்பெல்லாம் யார் இன்னைக்கு என்ன செய்யறது இல்லை. ஐயோ இவங்க வேலை செய்யறவங்க அப்படின்னு எல்லாம் இன்னைக்கு யாரு உயிரை கொடுக்கறவங்க இருக்கிறா, அன்பு காட்டுகிறவங்க இருக்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது. வேலை வாங்குற வரைக்கும் வாங்கிட்டு தூக்கி போட்டு என்ன செய்வான், பவுல் சொல்ற மாதிரி தொடச்சு போடுகிற நாங்கள் கந்தையை போல தான் இருக்கிறோம்னு சொல்ற மாதிரி தான் இருக்குது. ஆமென் சொல்லுங்களேன் சத்தம், அல்லேலூயா. அப்படிதான் நிறைய நேரங்களில் உங்களுடைய காரியங்கள் காணப்படும். ஆனால் அதெல்லாம் குறித்து தேவனுடைய பிள்ளைகள், அதான் அங்கெல்லாம் உங்களுக்கு ஒரு வார்த்தை இருக்கிறது, அவர் உனக்கு சொன்னதை செய்யும் வரை கைவிட மாட்டார். அந்த நம்பிக்கையோடு அந்த நிச்சயத்தோடு நம்ம தேவனுடைய பிள்ளைகள் நம்ம தேவனுடைய காரியங்களை சரியா செய்துட்டு நீங்க போயிட்டே இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்களேன். ரெண்டாவது நீங்க பாத்தீங்கன்னா அவனுக்கு முன்பாக இருந்த காரியம் பாத்தீங்கன்னா பகைகளும் விரோதங்களும். உலகத்தில் இதெல்லாம் நீங்க சந்திக்கக்கூடிய காரியமா இருக்கும். கவனிக்கிறீங்களா இல்லையா? எல்லாரும் ஓனா இருக்காங்க. என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? வஞ்சகங்களும் ஏமாற்றுகிறவர்கள் இருக்கிறாங்க உலகத்தில். ரெண்டாவது பகைக்கிறவர்களும் விரோதிக்கிறவர்கள் அதிகமா இருக்கும். ஏன்டா இவன் என்ன பகைக்கிறானே உங்களுக்கே தெரியாது. இவன் ஏன் என் மேல பகையா இருக்கிறான் அப்படின்னு உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாது. இவன் ஏன் என்ன மேல இப்படி விரோதம் வச்சிருக்கிறான் அப்படின்னு ஏதாவது ஒண்ணு சம்பந்தம் இல்லாம சொல்லுவாங்க. அதுக்கு முகாந்திரமே இருக்காது, சிலதெல்லாம் காரணமே இருக்காது. சொல்றது விளங்குதாங்க? ஆமா, பொறாமைனால. இப்ப சவுல் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா தாவீதை விரோதிச்சு பகைச்சதுக்கு காரணம் என்ன? தாவீதை சவுல் எதனால விரோதம் பண்ணி பகைச்சான்
சத்தமா சொல்லுங்க. ஏதாவது துரோகம் பண்ணானா இவன்? கோலியாத்துக்கிட்ட நின்று ஜெயம் பண்ணி கொடுத்தான், அவனுக்கு உண்மை உள்ளவனா இருந்தான், எல்லாத்திலும் உண்மையா தானே இருந்தான். ஏன் இவன் பகைக்கிறான்? ஏன் விரோதிச்சான்? கட் பண்ணுங்க. ஏன் விரோதிச்சான்? ஏன் பகைச்சான்? சொல்லுங்க. ஏன் தெரிஞ்சதை சொல்லுங்க. நான் ஏன் விரோதிச்சான், ஏன் பகைச்சான்னு. பொறாமை அவனுக்கு. ஐயோ, விளங்குதா இல்லையா? பைபிள் என்ன படிக்கிறீங்க சொல்லுங்க. அவனுக்கு என்ன இருந்துச்சு? அவன் பேர் கொஞ்சம் மேல வருது, அவன் உயர்த்தப்படுற மாதிரி தெரியுது. அதனால இவனுக்கு என்ன வருது? பொறாமை வந்து போச்சு அவன் மேல. யாரு மேலையும் என்ன செய்யக்கூடாது? நமக்கும் இந்த மாதிரி பொறாமை மட்டும் வந்துடக்கூடாது. இவங்க கொஞ்சம் நல்லா இதா தெரியுறாங்களே, அவங்க கொஞ்சம் நல்லா இதா தெரியுறாங்க, இதெல்லாம் தள்ளி விட்டுறணும் நம்மளும். அப்போ சில பேர்கிட்ட நீங்க என்ன காரணமே தெரியாது, வேலை செய்யற இடத்துலயோ உறவுகள் மத்தியிலையோ நீங்க நல்லா இருக்கிற ஒரு சில காரியங்கள் அவங்களுக்கு பார்த்தா என்ன வந்துடும்? அவன் உன்னை விடவே நல்லா தான் இருப்பான் சில காரியங்கள், ஆனா உன் மேல பொறாமப்படுவான். காரணமே இல்லாம உன்னை விரோதிப்பான். 4 பேர்கிட்ட உன்னை பத்தி என்ன பண்ணியிருப்பான் சொல்லுங்க? தப்பு தப்பா சொல்லி 4 பேரை உனக்கு விரோதமா எழுப்பி விடுறதுக்கு, பகையை வளர்த்துறதுக்கு 4 பேரை வேற சேர்ப்பாங்க அவங்க. சொல்றது விளங்குதாங்க? யோசேப்பு சொந்த தம்பி தானே அவன் மேல ஏன் இவங்களுக்கு விரோதம் பகை வந்தது? அண்ணன் தம்பிகளுக்கு ஆயத்தரம் சொல்லுங்களேன். தொட்டாய் தான் வருது எல்லாத்துக்கும். வசனம் போதா உள்ள? சத்தமா சொல்லுங்கம்மா. நான் பிரசங்கம் பண்றதா? சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்கன்னு கேட்கறதா? ஒரு அல்லேலியாமே நல்லா சொல்லுங்க, உற்சாகமா கையை உயர்த்தி நல்ல பலமா தான் சொல்லுங்களேன். பிரைஸ் தி லார்ட். அப்போ இங்கே இவன் சொந்த தம்பி, இவன் எல்லாருமே மூத்தவர்கள், இவன் மேல ஏன் பொறாமப்படுறாங்க? அப்பா அவரை ரொம்ப கனப்படுத்துறாரு, அப்பா ரொம்ப இவரை ஏற்றுக்கொள்றாரு, இவன் முதன்மையானவனா இருக்கிறான், இவன் முக்கியத்துவம் வாய்ந்தவனாவே மாறிட்டு வரான், இவன் நமக்கெல்லாம் ஒரு தலைவனாகிட்டு வரான்னு இவன் மேல என்ன வருது? ஒரு பகையும். புரியுதுங்களா? பொறாமைனால பகையும் விரோதத்தை அவன் மேல பாராட்டி அது எங்க கொண்டு போறாங்க பாத்தீங்களா? அவனை கொல்லக்கூடிய அளவுக்கு, அவனை பழி வாங்கக்கூடிய அளவுக்கு போகிறாங்க. சில பேர் பாருங்க, உலகத்துல பொறாமையினால என்ன பண்ணிடுவான்? அவனுக்கு பழி வாங்க தெரியாது. சில பேர் சண்டையில் அடிதுடியில் அந்தெல்லாம் ஊரில் அந்த நாட்களில் சிலதெல்லாம் நடக்கும். அடிதுடி சண்டையில் என்ன பண்ணிடுவான்? வெட்டு குத்துன்னு போய் அதை ஆளையே போட்டு இது பண்ணிடுவாங்க. சில பேரெல்லாம் என்ன, இந்த பொம்பளைங்கள்லாம் அதிகமாக என்ன பண்ணும், லேடிஸுங்க ஒரு மாதிரி ஆட்கள் எல்லாம் வெளியில் உலகத்துக்குள்ளே சொல்கிறேன், அந்த நாளில் அப்படிலாம் இருந்தாங்க. இன்றைக்கும் அந்த மாதிரி ஆள்லாம் இருக்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க? மாந்திரீகம் பண்ணுறது. அவங்க அழிஞ்சு போகணும் குடும்பம். இந்த பொறாமை நாவினால் என்ன பண்ணுவாங்க? அந்த குடும்பத்துக்கு விரோதமாக மாந்திரீகங்கள் செய்வது, சூனியங்கள் செய்வது. ஹலோ, சத்தமா சொல்லுங்க. எரிச்சல் பொறாமைனால் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்வான். ஆனால் எது செஞ்சாலும் நமக்கு என்ன செய்யாது சொல்லுங்க? எவ்வளோ விரோதம் பாட்டினால், தம்பி சவுண்டு வைக்கணும் லேசா, எவ்வளோ நமக்கு விரோதம் பாராட்டினால் என்ன செய்யாது? எவ்வளோ உனக்கு விரோதமான பகை உணர்வுகளை உலகத்தில் கொண்டு வந்தவர்களாக இருந்தாலும் அதையெல்லாம் உன்னை பாதிக்காதபடி, உன்னை சேதப்படுத்துச்சா யாக்கோப்பை? யாக்கோப்பு என்ன செய்யல? யார் பகைச்சா அவனை? அவன் ஏசா பகைக்கிறதுக்கு பழைய மனதில் வச்சுட்டு விரோதத்தோட இப்ப என்ன செய்யறான்? யாக்கோப்பு வருகிறான் என்று கேள்விப்பட்ட முதல் லாபான், 2வது அவனுடைய சகோதரன் ஏசா புறப்பட்டு வரான். அவன் என்ன செய்யறான்? ஒரு நாள் வரும், அவனை கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு என்ன பண்ணியிருந்தான்? விரோதத்தை வச்சிருந்தான் மனசுல, பகைய மனசுல வச்சிருந்தான். அவங்க அண்ணன், சொந்த அண்ணன் தான் அவனும். இப்ப என்ன பண்றான்? அந்த விரோதத்தோட அந்த பகையோட தான் இப்ப என்ன பண்றான்? யாக்கோப்பு வரானோனே 400 பேரோடு கூட எதிர்கொண்டு வந்தான்னு போட்டிருக்கு. யாக்கோப்புக்கு பயம் வந்துருச்சு. சோத்ரு அல்லேலூயா. தாவீது இப்படிதான் சவுல் தன்னை விரோதித்து பகைக்கும் போதெல்லாம் பயந்து ஓடுறார். யோசேப்பு தன்னுடைய சகோதரர்கள் என்ன செய்தார்? பகைத்து விரோதிக்கிறாங்க. ஈசாக்கு விதைத்தான், அந்த இடத்துல 100 மடங்கு ஆசீர்வாதம். அவன் துறவு தோண்டினா தண்ணி வருது. எதிராளிக்கு துறவு தோண்டினா தண்ணி வரமாட்டேங்குது, விதைச்சா வயலும் விளைய மாட்டேங்குது. சொல்றது விளங்குதாங்க? அப்ப நம்ம வயல் ஆசீர்வதிக்கப்படுது, நம்ம நல்லா இருக்கிறோம், நம்ம வாழ்க்கை நல்லா கொஞ்சம் செழிப்பா இருக்குது, நிறைவா இருக்கிற என்ன ஆயிடும் எதிராளிக்கு? எப்படி அப்படின்னா அவனுக்கு ஒரு பொறாமை குணம் வருகிறது.
இதனால ஏதேதோ முகாந்திரம் என்னமே இருக்காது. நீ பாட்டுக்கு இப்படி போகும்போது வட்டுமான்னு போயிருப்பேன், இல்லாட்டி பார்க்காம கூட போயிருப்பேன். பத்தியா பார்த்துட்டே இன்னைக்கு என்னை பார்க்காத மாதிரி போனான், அன்னைக்கு வந்த போது என்னை வான்னு சொல்லாமல் போயிட்டாங்க. விரோதத்தை பாரு, இவங்களுக்கு கொடுக்குற பொறாமை குணம் என்ன பண்ணிடும்? ஹலோ, சொல்றது விளங்குதாங்க? எதுக்கோ முடிச்சு போட்டு என்ன பண்ணுவாங்க? சொல்றது விளங்குதுங்களா? நீங்க சில பேர்கிட்ட பேசி பாருங்க, ஏன்டா இவன் எனக்கு விரோதமாக பேசுகிறான், ஏன் உங்களுக்கு பகையாக இருக்கிறாங்கன்னா சம்பந்தமே இருக்காது. எதுக்கோ உங்களுக்கு முடிச்சு போடுவாங்க. ஹலோ, சொல்றது விளங்குதாங்க? இதெல்லாம் உலகத்தில் இருக்கக்கூடிய சவால்கள். உங்களுக்கு இப்படிப்பட்ட மனிதர்களை சந்தித்து தான் நம்ம கடந்து போகணும். இப்படிப்பட்ட காரியங்களை சந்தித்து தான் இந்த உலகத்துக்குள்ள நம்ம தொடர்ந்து ஓடுகிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, எது வந்தாலும் அதுக்கு தான் நமக்கு முன்னாடியே வாக்குத்தத்தம் இருக்கு. நான் என்ன நடந்தாலும் நீ பார்க்காத, உனக்கு நான் சொன்னதை செய்கிறேன், அதுதான் நிறைவேறும். தேவ வார்த்தை போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா, இதுதான் நிற்கும். நீ தேவனுடைய பிள்ளை, நீ அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டு அவரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட நபர். நீ சொல்றது விளங்குதாங்க? அதனால அதுதான் உன் வாழ்க்கையில் நிற்கும். மற்றவர்கள் உன் மேலே படுற பொறாமை, அதனால உன் மேலே உண்டாகிற விரோதம், உனக்கு விரோதமாக பகை பாராட்டுறதோ, உன்னை வஞ்சிக்கும்படியான செயல்கள் வந்தாலோ, உன்னை ஏமாற்றும்படி செயல்கள் வந்தாலோ, எதுவுமே உன்னை சேதப்படுத்தாது. முதல் பகுதியில் பார்த்தோம், கர்த்தர் அவனை அவனை வஞ்சித்து இவ்வளவுதான் ஏமாற்றினாலும் ஆண்டவர் அவனை வெறுமையுள்ளவனாக அல்ல, நிறைவுள்ளவனாகத்தான் கர்த்தர் ஆசீர்வதித்தார். நீ தேவனுடைய பிள்ளைனா உன் வாழ்க்கையில் உன் பாத்திரம் நிரம்பி வழியும். நீ யாரால ஏமாற்றப்பட்டாலும், நீ யாரால வஞ்சிக்கப்பட்டாலும் தேவன் என்ன பண்ணுவார்? உன்னை ஆசீர்வதித்து தான் தீர்வார். சொல்றது விளங்குதாங்க? பிரைஸ் தி லார்ட். அதே போல நீ யாரால பகைக்கப்பட்டாலும், நீ யாரால விரோதிக்கப்பட்டாலும் கர்த்தர் உனக்கு என்ன செய்வார்? சமாதானத்தை. அப்படிப்பட்டவர்கள் ஏசா என்ன பண்ணிட்டு போயிட்டான்? சமாதானம் பண்ணிட்டு போயிட்டான். சவுல் என்ன பண்ணிட்டான்? மகனே, இது உடைய சத்தம் அல்லவா, நீ எனக்கு நிகரா ராஜாவா இருப்பேன், அவனும் சமாதானம் பண்ணிட்டான். ஆனா அந்த என்ன இருந்துட்டே, ஆனாலும் என்னதான் புரிஞ்சுக்கிறான் அவன். புரிய வச்சாரா இல்லையா ஆண்டவர்? ரெண்டாவது, ஈசாக்கா பகைத்தவங்க என்னானாங்க? சமாதானம் பண்ணிட்டு தான் போனாங்க. சோத்திரம், அல்லேலூயா. யோசேப்பை பகைத்தவங்க அவனோட பாதத்தில் சமாதானம் தான் பண்ணிட்டு போனாங்க. சொல்லுங்களேன் ஒரு அல்லேலூயா. தாவீதுக்கு பாருங்க, இதை விட இன்னொன்று, சிமேயி வந்தான் பார்த்தீங்களா? பகை உணர்வு உள்ளுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு என்ன பண்ணியிருக்கிறான் அவன்? இவ்வளோ காலமாக சந்தர்ப்பம் பார்த்துட்டு இருப்பான். சில பேரில் எப்படி எனக்கு பார்த்தீங்கன்னா, சந்தர்ப்பம் எப்போ இவங்க கீழே விழுவாங்க அப்போ இவங்களை நம்ம விரோதம் பாராட்டலாம், அந்த நேரம் பார்த்து தாக்கிறதுக்கு வருவான். தாவீது நல்லா இருக்கிற வரைக்கும் வரல, உள்ளேயே வச்சுக்கிட்டு சில பேர் கம்முன்னு இருப்பான். சோத்திரம். அவன் விழுந்து போகிற நேரம் பார்த்து என்ன பண்ணுறான்? அவனை அட்டாக் பண்ணுறான் சீமேயி. இதனால தான் உனக்கு இதெல்லாம் நடக்குது அப்படின்னா அவன் உள்ளுக்கு வச்சுக்கிற வஞ்சகத்தையும் விரோதத்தையும் பகையும் குற்றான் அவங்ககிட்ட. உனக்கு ஏன் இதனால தான், அதனால தான். சில பேர் சொல்லுவாங்க, பார்த்தியா அதுவா, பார்த்தியா அப்படி ஆயிடுச்சுங்கன்னு, பார்த்தியா அது என்ன உனக்கு மேலே நல்லா இருக்கா, பாவம் அப்படி ஆயிட்டாங்களே அப்படின்றவங்க அன்பு பாராட்டுறவங்க. அப்போ உனக்கு ஒரு நிலைமை வரும்போது, உனக்கு ஒரு தாழ்வு வரும்போது, உனக்கு ஒரு சறுக்கல் வரும்போது உன்னை பரியாசம் பண்ணுறாங்க, உன்னை அடுத்தவங்கள்ட்ட அவமதித்து பேசுகிறாங்க, இல்லை உன்னையே முகத்துக்கு முகம் அசட்டை பண்ணி பேசுகிறாங்க அப்படின்னா அவங்க மனதில் உன்னை குறித்து என்ன இருக்குது? பகை உணர்வு இருந்திருக்கு, உன்னை பற்றி விரோத குணம் இருந்திருக்கிறது. சொல்லுங்க நல்ல அல்லேலூயா. உண்மையான அன்புள்ளவங்க ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாங்க? சத்தமாக சொல்லுங்க, அப்படி இவங்ககிட்ட வரமாட்டாங்க. அந்த மாதிரி நேரத்தில் தான் உன்னை தூக்கி விட வருவான். நீ நல்லா இருக்கும்போது உன் கிட்ட கூட வந்திருக்க மாட்டாங்க, எங்கேயாவது தூரமாக இருந்து ஏன் அப்படி ஆகிட்ட, ஏன் இப்படி நொடிஞ்சு போயிட்டீங்க, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா, என்கிட்ட நீ ஒரு வார்த்தை கேட்டுக்கூடாதா? சொல்றது விளங்குதாங்க? அப்படி நம்மளை தூக்கி விடுறதுக்கு சில பேர் வருவாங்க பாருங்க. ஹலோ, விளங்குதா உங்களுக்கு? நல்ல சத்தமாக கையை வைத்து சொல்லு, முழு பலத்தோட அல்லேலூயா. இப்போ நல்லா இந்த வசனத்தை நீங்கள் மனதில் வைத்து கொள்ளுங்க. அப்போ உலகத்தில் இருக்கிற இப்படிப்பட்ட சவால்கள் தேவனோடு நடக்கிறவர்களுக்கு நான் தான் மறுபடியும் சொல்கிறேன், நீயே அந்த மாதிரிலாம் இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. அதான் உலகத்தோடு ஒத்து போய் வாழ்கிறவங்களுக்கு இந்த வசனம் புரியாது. நீ பிரித்தெடுக்கப்பட்டு இப்படிப்பட்ட குணமெல்லாம் என்கிட்ட இல்லை, நான் ஆண்டவரை தேடுறேன், ஆண்டவரை பின்பற்றுறேன், ஆண்டவரோடு நடக்கிறேன். எனக்கு வெளியில் விரோதிக்கிற கூட்டங்கள் இருக்க தான் செய்கிறாங்க, எனக்கு வஞ்சிக்கிற கூட்டங்கள் இருக்க தான் செய்கிறாங்க,
என்னை ஏமாற்றுகிற கூட்டம் இருக்கதான் செய்து, என்னை பகைக்கிற கூட்டம் இருக்கதான் செய்துனா, அது எந்த வடிவில் இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களுக்கு சொன்னதை செய்வார். அதெல்லாம் ஒன்றும் பாதிக்காது. முதல் பகுதியில் கர்த்தர் 2 மடங்கு அவனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். 2வது பகுதியில் அவனோடு சமாதானம் பண்ணிவிட்டு போகும்படி பண்ணினார். அப்படிப்பட்டவர்களெல்லாம் என்ன பண்ண வருவார் ஆண்டவர்? என்ன செய்ய வைப்பார்னு கேட்டேன். சமாதான உடன்மா. ஈசா கிட்ட தான் சொல்கிறாங்க, எதுக்கு என்ன வந்தீங்க, என்னை பகைத்து என்னை அங்கிருந்து நீங்கள் துரத்துறீங்களே, இப்போ எதுக்கு என்ன தேடி வந்தீங்கன்னு ஈசாக்கு கேட்கும்போது, இல்லை உன்னோடு தேவன் இருக்கிறாராமே, அதனால் உன்னோடு சமாதான உடன்படிக்கை பண்ண வந்தோம். நான் கையை தட்டி சொல்லியிருக்கலாம், விளங்குச்சா மண்டையில்? அப்படி வருவான். நீ ஆசீர்வதிக்கப்படுகிறதே, தொடர்ந்து உயர்த்தப்படுகிறதே, கர்த்தரால் வழி நடத்தப்படுகிறது, தேவன் உன்னோடு இருக்கிறது, கர்த்தர் நிரூபிச்சே தீர்வார். அவர் நல்ல ஜீவனோட தான் தட்டுறீங்க, விளங்கல மண்டையில் ஏறல. ஆமாம் எனக்கு நடக்கும்ன்றதும் வரல. வந்தால் நல்லா ஸ்தோத்திரத்தோடு தட்டுவோம்ல. கைசலால் சொல்லுங்களேங்க, தேவன் கூட இருக்கிறன்றதை விளங்க பண்ணியே தீர்வாருங்க. ஸ்தோத்திரம். விளங்குதா உங்களுக்கு? ஆமாம் விளங்குச்சு. அவனுக்கு விளங்காதவனுக்கு விளங்குது. அவன் சொல்கிறான் கர்த்தர் உன்னோடு இருக்கிறாராமே. இதுக்கு அப்போயே சமாதானம் பண்ண வந்தேன், என்னை மன்னிச்சிரு, உனக்கு நடந்தது, உனக்கு பண்ணது தப்புன்னு சொல்லிட்டு போகிறாங்க. சொல்கிறது விளங்குதாங்க? நீங்கள் கர்த்தரை நம்பிடுங்க, கர்த்தரோடு நடங்க. ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் என்ன செய்யாதீங்க, பார்த்து நீங்கள் ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, மனம் கசந்து போகக்கூடாது. சில நேரம் குடும்பமே தன்னுடைய வாசனையை கெடுக்கும். யாக்கோப்புக்கு அடுத்தது வருது. முதல்ல என்ன வந்துச்சு சொல்லுங்க, வாய் திறந்து கேட்கும்போது அப்படியே ஊன்னு பார்க்கறக்கா கேட்டேன். முதல்ல என்ன சொன்னான்னு கேட்டேன், வஞ்சனையும் ஏமாற்றுகிறவர்களும். அல்லேலூயா. 2வது பகைக்கிறவர்களும் விரோதிக்கிறவர்கள் உலகத்தில் உள்ள. 3வது குடும்பத்திலேயே இருக்கும். சில நேரம் குடும்பமே நம்ம வாசனையை கெடுக்கும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. குடும்பத்துக்குள்ள யார் வேணாலும் இருக்கலாம், மாமியாராக இருக்கலாம், மருமகளாம் இருக்கலாம், ஸ்தோத்திரம், மனைவியாக இருக்கலாம், கணவனாம் இருக்கலாம், பிள்ளைகளாம் இருக்கலாம், சுற்றி இருக்கிற உறவுகளாக இருக்கலாம், மாமி அத்தை சித்தப்பா போனவன் வந்தவன் யாருனால வேணாலும் இருக்கலாம். இதுவும் நடக்கும். நடக்குதா இல்லையா சொல்லுங்க, வாய் திறந்து. நடக்குதா இல்லையான்னு கேட்டேன். யாக்கோப்புக்கு அடுத்த நடந்த சம்பவம் அதுதான். சிமியோனும் லேவியும் என் வாசனையை கெடுத்துட்டார்கள் என்றார். அந்த ஸ்பீக்கர் அப்படி தள்ளி விடுது அந்த பக்கமா. சிமியோனும் லேவியும் என் வாசனை என்ன பண்ணிட்டாங்க, கெடுத்துட்டாங்க அப்படின்றார். என்ன பண்ணிட்டாங்க தெரியுங்களா? அவங்க கோபத்தினால அவன் தங்கியிருக்கிற இடத்துல, ஸ்தோத்திரம், யாக்கோப்பு குடும்பமாக பிள்ளைகளோடு குட்டிகளோடு ஆடு மாடுகளை வச்சுட்டு உட்கார்ந்துருக்கிறான். அடுத்த முகமறியாத ஒரு நபர்கள் நடுவில் உட்கார்ந்துருக்கிறான் சீகேம்ன்ற ஒரு இடத்துல. அங்கே அவனுடைய 2 பிள்ளைகளும் தன்னுடைய தீனால் அவளுடைய அங்கே போய் தீட்டுப்பட்டதுனால அதில் மனதில் வைத்து கொண்டு இவங்க 2 பேரும் துணிஞ்சு போய் என்ன பண்ணிட்டாங்க, அங்கே இருக்கிற பட்டணத்தில் இருக்கிற அநேகரை கொண்டுட்டாங்க. அதனால யாக்கோப்புக்கு பயம். அட பாவிகளா, அந்த பட்டணத்தில் என்னுடைய வாசனையை கெடுத்துட்டீங்களே, ஒருவேளை பெருங்கூட்டம் திரண்டு வந்தால் என் சந்ததியவே என்ன பண்ணுவான், நம்மளை எல்லாத்தையும் அழிச்சிருவானே அப்படின்னு சொல்லி யாக்கோப்புக்கு பயம் வந்துச்சு. சொல்லுங்கள் அல்லேலூயா. தாவீது தன்னுடைய மகன் அப்சலோம் தன்னுடைய வாசனை கெடுத்தான். கூடவே இருந்த யோவாப்பு அவனுடைய வாசனையை கெடுத்தான். சொல்றது விளங்குதாங்க? கூட இருக்கிறவங்களே நினைச்சு கூட பார்க்காத அளவுக்கு என்ன பண்ணிடுவாங்க நம்ம வாசனையை. ஐயோ நமக்கு பக்குன்னு இருக்கும், என்னடா இப்படி பண்றாங்களே அப்படின்னு. கூட இருக்கிறவங்களே உங்களுக்கு நடக்கலாம். அப்ப ஆனா அதன் மத்தியில் ஆண்டவர் சொல்றதை தான், தெரிந்து கொள்ளப்பட்ட நபரா இருந்தா. சொல்றது விளங்குதாங்க? நீ தெரிந்து கொள்ளப்பட்ட நபரா இருந்தா, தேவனுடைய வாக்கு தத்துவம் மேல இருந்தா, அதையும் கடந்து உன்னை நடத்துவதற்கு என் தேவன் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி சொல்லுங்க, அதையும் கடந்து கொண்டு போவார் உன்னை. அதையும் கடந்து போவ. இவங்க என் பேரை கெடுத்துட்டாங்க, இவங்க வாசனை கெடுத்துட்டாங்க, இவங்கனால என் பேர் கெட்டு போச்சு. 10 பேர் முன்னாடி வாசனை கெடுது என்னது, 4 பேர் முன்னாடி நம்மளை அசிங்கப்படுத்துற மாதிரி சில சம்பவங்களை செஞ்சிருவாங்க. சோத்திரம். அல்லேலூயா. தலை குனிவு வந்துடும் நமக்கு சில இடங்கள்ல, சில நபர்களினால. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க நல்லா சத்தமா. ஆமா. இப்படி நீங்க பார்க்கும்போது நிறைய காரியங்களை நீங்க என்ன செய்யலாம்,
ஈசாக்கினுடைய காரியத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவனுக்கு யாக்கோப்பு ஏசா 2 பிள்ளைகள். ஏசானால அவங்களுக்கு என்னவா இருந்ததுதான்? மனநோவா இருந்ததுன்னு போட்டிருக்கு. சொல்லுங்க, என்னவா இருந்தது? மனநோவு. சில பேர் நமக்கு மனநோவா இருப்பாங்க. அதெல்லாம் என்னது? வாசனையை கெடுக்கக்கூடிய காரியங்கள். கொஞ்சம் தவறுனா பேர் கெட்டு போகும். புரியுதுங்களா உங்களுக்கு? கொஞ்சம் தவறு என்ன ஆயிடும்? பேர் டேமேஜ் ஆயிடுமே, பேர் கெட்டு போயிடுமே, அசிங்கமாயிடுமே, வெக்கப்படுத்திடுவாங்களே இவங்க அப்படின்னு என்ன பண்ண வேண்டியதா இருக்கும்? அப்படியே ஆண்டவரை பிடிச்சிக்கிட்டு இருக்க வேண்டும். ஆண்டவர் கைவிட மாட்டார். கரங்களை வைத்து நல்லா சத்தமாக சொல்லுங்க, நல்லா தட்டி தான் சொல்லுங்களேன். எல்லாம் விளங்குதா உங்களுக்கு? புரியுதா இல்லையா உங்களுக்கு? நீங்கள் உண்மையுள்ளவர்களாக பக்தியோடு வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் தேவ சித்தத்தை நிறைவேற்றும் நின்னீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு குடும்ப கௌரவம் கெட்டு போகக்கூடாதுன்னு வாழ்ந்தா தெரியும். குடும்பமாவது கௌரவமாவது ஒழுக்கமாவது அப்படின்னு வாழ்றவனுக்கு ஒன்றும் தெரியாது. ஹலோ, அவனுக்கு தான் சுயம்தான் சில பேருக்கு முக்கியம், தன்னுடைய காரியம்தான் முக்கியம். ஹலோ, விளங்குதாங்க? சில பிள்ளைகள்லாம் பாரு, அப்பா அம்மா கௌரவம் சூழ்நிலை அதெல்லாம் பார்க்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது. சோத்திரம், எனக்கு என்னுடைய இதுதான் முக்கியம் அப்படின்னு என்ன வேணா செஞ்சிருவான், என்ன வேணா பண்ணுவாங்க. அதெல்லாம் தவறு. பெற்று வளர்த்தவங்க தம் பிள்ளையா உன்னை வளர்க்குறாங்க இல்லையா, அவங்களுக்கு என்ன பண்ணணும்? நீ கனப்படுத்தணும். அவங்கள வெட்கப்படுத்தக்கூடாது, அவங்கள நீ அவமானப்படுத்தக்கூடாது, அவங்க வாசனை நீ கெடுத்துடக்கூடாது. போ, இன்னைக்கெல்லாம் என்ன பண்ணுது அப்பா அம்மாவை? போ, ஏய் பேசாம போ, இப்படி தான் பேசுறது. கும்பு சண்டை மாதிரி தான் பேசு, சைனாக்கார மாதிரி தான். ஓ என்னடா இதுதான் என்னது? செல்ல நோண்டிட்டா வா ஃபோன் போட்டா எங்கடா இருக்கிற, என்னடா பண்ணுற அப்படின்னு. நம்ம பிள்ளைகள், நான் என் பிள்ளைகள சொல்லலை. சோத்திரம், விலைக்கு தான் உங்களுக்கு. வெளியில் நிறைய பார்க்குறேன். சில நேரம் அவங்க அப்பா அம்மா என்னடா அப்படி இப்படின்னு அவங்க அப்பாவெல்லாம் கேட்குறாரு. நான் பார்க்க இங்கே இல்லை, வெளியில் சில இடங்கள்ல பார்ப்பேன். போ சரி சரி போ. இன்னொரு ஒரு பொண்ணு வீட்டுக்கு உள்ளே வரேன், ஒரு பொண்ணு அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுது, எங்கே இருக்கிற? இங்கே வரேன், வரது போது 1/2 கிலோ கறி எடுத்துனுவான் அப்படின்னு. என்ன அது ஒரு ஏதோ கேட்குற, இதெல்லாம் பேசாத, நான் சொல்கிறத மட்டும் செய், போன வை முதல்ல. யார்கிட்ட? அப்பாட்ட சொல்லுது. அது சொல்கிறது விளங்குதாங்க உங்களுக்கு? ஹலோ, ஆமாம், அப்பா அம்மா என்ன பண்ணோம் சொல்லுங்கப்பா, என்னங்கப்பா அப்படிதான் என்ன பண்ணோம்? அவங்களுக்கு நீ கொடுக்குற கன மரியாதை அதுதான். சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்கப்பா, என்னங்கப்பா, அப்படி மரியாதையாக பேசுங்க. அது சந்தோஷமா இருந்தாட்டி, என்னடா பையன் இப்படி ஒரு மார்க்கமாகவே போகிறானே, பொண்ணு ஒரு மார்க்கமாகவே பேசுது. அவங்களுக்கு சந்தோஷமே மகிழ்ச்சியே நீங்க தாங்க. உங்களுக்கு தெரியாதுங்க, அவங்க ஒரு காலகட்டம் வரைக்கும் ஏதோ தனக்காகனு ஒரு செயலாக வாழ்ந்தாங்க. அப்புறம் இன்னைக்கு இருக்கிற பெற்றோர்லாம் அப்படி நிறைய பேர் இந்த ஜெனரேஷனில் இல்லை, போன ஜெனரேஷன் வரைக்கும் வாழ்ந்தவங்கெல்லாம் தான் பிள்ளைகளுக்காக தான் வாழ்கிறாங்க. அவங்களுக்காக வாழ்கிறது இல்லைங்க. ஹலோ, கவனிக்கிறீங்களா இல்லையா? அவங்களுக்காக வாழ்கிறது இல்லை, பிள்ளைக்காக தான் வாழ்கிறாங்க. அவங்க அதுக்கு நல்லா இருக்கணும், அதுக்கு எதிர்காலம் நல்ல முறையாக அமையணும், அது நல்ல ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படின்ற ஏக்கமே தான் அவங்களுக்கு முழுசாக இருக்கும். ஆனால் அவங்களே ஒரு வஞ்சனையை வைக்கும்போது, ஏதாவது பண்ணி விடும்போது, வாசனை கெடுக்கிற மாதிரி செயல்கள் செய்யும்போது அவங்களுக்கு துக்கமாக மாறிடும். ஐயோ, உயர்த்தி சத்தமாக சொல்லுங்க. சொல்கிறது விளங்குதா? இன்றைக்கி நீங்கள் வளர்க்குற குழந்தைங்க பார்க்குறீங்க, குழந்தைகளுக்கு எப்படி தத்தி தத்தி வளர்க்குறீங்க. அதை நாளைக்கு எட்டி உதச்சி மூஞ்சியில் ஓச்சுன்னா எப்படி இருக்கும் உனக்கு? எப்படியெல்லாம் உன்னை வளர்த்தேன், என் மூஞ்சிலே உதைக்கிறியா? இன்றைக்கி நீ உங்கள் அப்பா அம்மா உதைச்சா நாளைக்கு அவன் வந்து உதப்பான் உன்னை. அல்ல நடக்குது, என்ன நடக்குமா நடக்காதா? சொல்லுங்க பார்ப்போம், சொல்லுங்க வாய் திறந்து. நீ உதைச்சா உன்னை நாளைக்கு ஒருத்தன் உதைக்க வருவான். நீ இன்னைக்கு பார்த்தா நாளைக்கு உன்னை ஒன்று பார்க்க வரும். கையை உயர்த்தி சத்தமாக சொல்லுங்க, உன் அன்பு கூற வரும். அதெல்லாம் கேட்குறீங்களா? மாறணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்பா அம்மா மதிக்கணும்னு நினைக்கிறீங்களா? பெரியவங்களை மதிக்கணும்னு நினைக்கிறீங்களான்னு கேட்குறேன். நம்மளாம் தேவனுடைய பிள்ளைங்க. அப்பா அம்மாவை பெரியவங்களை மதிக்கணும். அவங்களுக்கு சந்தோஷம், எவ்வளோ உழைச்சிட்டு வந்தாலும் நீங்கள் அப்பா அம்மா மேலே அன்பு காட்டுறீங்க. பார்த்து செத்ததுக்கு அப்புறம் நீ அழுது அவர் முன்னாடி பிரியாணி பொட்டலத்தை வச்சு என்ன பண்ணுறது? சாப்பிட போகிறாரு. அப்போ வந்து எல்லாம் இப்படி தான் பண்ணுறான். இன்னைக்கு என்ன பண்ணுறான்? செத்ததுக்கப்புறம் வருஷம் வருஷம் விடமாட்டானா? இது வேறு வருஷம் வருஷம் கொண்டாடுவேன். என்கிட்ட வருஷம் வருஷம் கொண்டாடுன்னு வந்தாங்கன்னா சத்தம் போட்டு அனுப்பிச்சி விட்ருவோம். போங்க, போதும், ஆறுதல் கூட்டத்தோடு போதும்.
இதுக்கப்புறம் வருஷம் நீயே பிரியாணி துண்டுறக்கு அதுக்கு வேறு படத்தை வைக்கணுமா. அந்த நாளில் உலகத்தில் அதெல்லாம் இருந்துச்சு. இங்கேயும் சோறு வைக்கணுமா, சுடுகாட்லேயும் போய் சோறு வைக்கணுமா. உயிரோடு இருக்கும்போது வாங்கி கொடுத்தியாடா நீ? சொல்லுங்களே லூயா. உனக்கு மட்டும் துட்டு வாங்கி வாங்கி நீயே பிரியாணி சாப்பிட்டிய. உங்களுக்கு என்னப்பா பிடிக்கும் சொல்லுங்கப்பா, நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு என்ன பண்ணோம்? சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு அப்பாவையும் கேளுங்களேன். என்னதான்ப்பா உங்களுக்கு பிடிக்கும் சொல்லுங்க, நான் ஒரு நாள் வாங்கிட்டு வரேன், நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு வாங்கி கொடுங்களேன். சொல்லுங்க சோத்திரம் சத்தமாக. ஏன் வாங்கி கொடுக்கக்கூடாதா? உங்களுக்கு என்னப்பா பிடிக்கும், உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு கேட்டு அவங்களுக்கு ஏதாவது ஒன்று வாங்கி கொடுங்க. அதான் அவங்கள என்னமோ இருந்துட்டு போட்டோம். சத்தம் உரிமை இருக்குது. அப்பா அம்மானா திட்டுவாங்க, பேசுவாங்க. சோத்திரம் அல்லேலூயா. எல்லாமே உரிமையோடு தான் செய்வாங்க. ஆனால் நீங்கள் பிள்ளைகள் அன்பு காட்டணும். சொல்லுங்கள் அல்லேலூயா. என்னங்க சத்தமே வரமாட்டேங்குது? இல்லை கையை உயர்த்தி நல்லா தான் சொல்லுங்கள். இதெல்லாம் ஆனால் தேவன் என்ன செய்யலை? யாக்கோப்பை கைவிடலை. இல்லையா சொல்லுங்க. ஆமாம், முதல்ல வஞ்சிக்கிறவனை பார்த்தான், ஏமாற்றுகிறவனை பார்த்தான். ரெண்டாவது பகைக்கிறவனை விரோதிக்கிறவனையும் பார்த்தான். மூணாவது வாசனை கெடுக்கிற குடும்பத்துக்குள்ளேயே வாசனை கெடுக்கிறவங்க எழும்பிட்டான். கட்டி காத்து கொண்டு வரான் குடும்பத்தை அப்படி பத்திரமா. அடவன் மக போய் இப்படி பண்ணிட்டா, இவனுக்கு 2 பேர் எழும்பி இப்படி பண்ணிட்டானுங்களே. ஆண்டவர் கரை இருந்ததுனால வசனம் சொல்லுது, தேவன் ஒரு பயங்கரத்தை உண்டாக்கினாராம், சத்துருக்கள் பின்தொடராதபடி. கையை தட்டி சொல்லுங்க அல்லேலூயா. சத்துரு பின்தொடராதபடி ஒரு பயங்கரத்தை உண்டாக்கி யாக்கோப்பை தேவன் காக்கிறவராக இருந்தார். அதுபோல கர்த்தர் உங்களை காப்பார். சோத்திரம் அல்லேலூயா. 4வது காரியம் கடைசியாக சொல்லி முடிக்கிறேன். நேசித்தவனை இழந்துட்டான். என்னாச்சு? நேசித்தவன் யோசேப்பு. அவன் வயசான காலத்தில் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ அங்கே போனால் லாபானுக்கிட்ட இருந்து வந்தான். வஞ்சிக்கப்பட்டவன் வாழ்க்கையை கடந்து, ஏமாற்றவனை காரியை கடந்து, பகைக்கிறவனை கடந்து, விரோதிக்கிறவனை கடந்து, வாசனையை கெடுக்க பார்த்தாங்க. இதெல்லாம் கடந்து ஒன்றொன்னா கடந்து வயசான காலத்தில் தன்னை போல ஒரு ஆண்டவரை நேசித்து குடும்பத்தை நேசிக்கிற ஒருத்தனை இவன் நேசிக்க ஆரம்பித்தான். யோசேப்பை, யாக்கோப்பு. அல்லேலூயா. இவங்க என்னாச்சு? இழந்துட்டான். 17 வயசில் இழந்துட்டான். செத்துட்டான்னு சொல்லிட்டானுங்க இவனுக்கு அண்ணன் தம்பி அதனால் போச்சு. இவன் அவ்வளோதான் நினச்சி முடிஞ்சு யாக்கோப்பு வாழ்க்கையே அவ்வளவுதான். அவன் நொடிஞ்சு உட்காந்துருக்கிற காலத்தில், ஆமாம் 13 ஆண்டுகள் கழித்து, அதான் சொல்கிறேன், சொன்னதை செய்யும் அளவும் ஆண்டவர் கைவிடவே மாட்டார். நேசித்தவனை இழக்கலை, திரும்பவும் பெற்றுக்கொள்ளுகிறான். நேசித்தவனை இழக்கலை. பிரியமானவர்களே ஸ்தோத்திரம். 13 வருஷம் கழித்து சொல்கிறான், யோசேப்பை பார்க்குறான். ஆண்டவர் பத்திரமா தான் வச்சுருந்தாருங்க. அவனை சொல்கிறான், யோசேப்பு உன்னை பார்ப்பேன்னு நினைக்கலப்பா, உன்னையே பார்ப்பேன்னு நான் நினைக்கல. இன்னைக்கு உன் பிள்ளைகளோடு வந்து நிற்கிறைய, இதுதான் ஆசீர்வாதங்க. உன் பிள்ளைகள் 2 பேரோடு சேர்ந்து உன்னை பார்க்கறதுக்கு எனக்கு ஆண்டவர் பாக்கியம் கொடுத்தாரு. ஆமென் அல்லேலூயா. நீ நேசித்ததை, நீ விரும்பினதை, புரியுதா உங்களுக்கு? நம்ம ஏதாவது இழக்கலாம், நான் இழந்து போயிருக்கலாம். சோத்திரம் அல்லேலூயா. தேவன் நமக்கு என்ன பண்ணுவார்? ஆமென் அல்லேலூயா. இழப்பு, சில இழப்புகள் நமக்கு, சில இழப்புகள் வருத்தத்தை கொடுக்கக்கூடியது, தெரியுங்களா? சில இழப்புகள் எப்படிப்பட்டது? வருத்தத்தை கொடுக்கக்கூடியது. பணத்தை இழந்தாலோ, எதை இழந்தாலோ, பொருளை இழந்தாலோ, சில நபர்களை இழந்தாலோ, சில விஷயங்களை இழந்தாலோ, நம்மளை நேசிக்கக்கூடியவன், நானும் அவனை நேசிக்கக்கூடியவன், அது இழப்பது ரொம்ப வருத்தத்துக்குரியது. ஆனால் அது அந்த நேரத்தில் பிசாசனுடைய சூழ்ச்சிகள் தந்திரமாக இருந்தாலும் கூட, பிரியமானவர்களே நான் சொல்லுகிறேன், அந்த நேசித்ததை இழந்ததை அதை விட மகிழ்ச்சியானதா, அதை விட நீ மதிக்கத்தக்கதா, அதை விட உன் இருதயம் பூரித்து போகத்தக்கதான உன்னை உன் வாழ்க்கையில் தேவன் செய்வார். அதனால தான் நம்ம தேவனுக்காக மட்டும் காத்திருக்கிறவர்களாக, தேவனை மாத்திர பின்பற்றுகிறவர்களாக, தேவனுடைய வாக்குத்தத்தங்களை மாத்திரம் நம்ம பிடித்து கொள்ளுகிறவர்களாக. சோத்திரம். ஒரு நாளும் என் வாழ்க்கையில் எதுனாலும் சரி, என் தேவன் எனக்கு சொன்னதை செய்யும் அளவு அப்படின்னா, என்னை குறித்து அவர் வைத்திருக்கிற நோக்கம் நிறைவேறும் வரைக்கும், என்னை குறித்த ஒரு காரியம் அவர் வச்சிருக்கிறார். எனக்கு செய்ய வேண்டியதை அவர் செய்வார், எனக்கு சொன்னதை அவர் செய்வார். அது நிறைவேற வரைக்கும் என் வாழ்க்கையில் எவ்வளவு வரட்டும், உலகத்துக்குள்ள இருந்து நீ போகிற டிராவல் பண்ணுகிற இடத்துல சவால் நிறைந்த உலகத்துக்குள்ள உன்னை நோக்கி எவ்வளவு வரட்டும் பிரியமானவர்களே, அவ்வளவு உன்னை காக்கிறதுக்கு என் தேவன் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அவ்வளவு உன்னை காப்பதற்கு வல்லமையுள்ளவர். கடைசியாக 1-2 வசனங்களை மாத்திரம் யாக்கோப்பை குறித்து இருக்கிற வாக்குத்தத்த வசனங்களை மாத்திரம் சொல்லுகிறேன். இந்த வேதம் முழுது ஒரு நிமிஷம் கவனிங்க.
இந்த வேதம் முழுவதும் யாக்கோப்பை பற்றி சொல்லப்பட்ட ஆசீர்வாத வாக்குத்தத்த வசனங்கள் எக்கச்சக்கம். இந்த கிறிஸ்துவுக்குள்ள நீங்களும் நானும் தான் யாக்கோப்பு. நல்ல கையை உயர்த்தி சொல்லலாமே. அந்த நம்ம பார்க்குற 28ஆம் அதிகாரத்தில் ஸ்டார்ட் ஆகிறது எக்கச்சக்கமாக இருக்குது. யாக்கோப்பு அப்படின்னா இஸ்ரவேல், யாக்கோப் இஸ்ரவேல்னு வந்துக்கிட்டே இருக்கும். எக்கச்சக்கமாக அவன் தப்பு பண்ணினாலோ, அவன் சந்ததி தவறு பண்ணினாலோ, மீறுதல் பண்ணினாலோ கர்த்தர் அவனை என்ன செய்வேன், தண்டிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு 2வது ஆனாலும் அவனை கைவிட மாட்டேன். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களால் நிறைந்திருக்கிறது யாக்கோப்புடைய காரியம். கையை தட்டி சொல்லுங்கள் ஹல்லேலூயா. அதாவது எப்படின்னா, சந்ததி தலைமுறைகளை கைவிடாத தேவன், உன்னை சந்ததி அவன் தலைமுறையா உன்னை கைவிடாதவர். ஹல்லேலூயா. உன்னை தெரிந்து கொண்டு உன்னோட முடிக்க மாட்டாரு, உன் தலைமுறைகளெல்லாம் வழி நடத்தக்கூடிய அன்பு தெய்வத்தை தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். ஆமேன். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். கடைசியாக அவனுக்கு சொல்லப்பட்ட சில வாக்குத்தத்தங்களை மாத்திரம் ரொம்ப முக்கியமானது நம்ம அறிந்திருக்கிற வசனம். என்னாகும் புஸ்தகத்தில் 23:7-8 வாசிங்க. என்னாகமம் 23:7-8 வசனம். என்னாகமம் 23:7-8. அப்பொழுது அவன் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து, கொஞ்சம் மைக்கு கீழே இறக்கி வச்சு பேசுங்க. தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து மோவாபின் ராஜாவாகிய பாலாக் என்னை கிழக்கு மலைகளில் உள்ள ஆராமிலிருந்து வரவழைத்து, நீ வந்து எனக்காக யாக்கோபை சபிக்க வேண்டும். யாக்கோபை என்ன செய்யணும்? நீ வந்து சபிக்க வேகமா, நீ வந்து இஸ்ரவேலை வெறுத்து விட வேண்டும் என்று சொன்னான். தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பதெப்படி? கர்த்தர் வெறுக்காதவனை நான் வெறுப்பதெப்படி? ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? தேவன் சபிக்காத நபர் அவன். நீங்களும் நானும் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், சபிக்கப்பட்டவர்கள் அல்ல. தேவன் வெறுக்காதவர். அவன் சொல்றான், அவனை வெறுத்து விடுன்னு சொல்றியே, அவனை சபின்னு சொல்றியே. தேவன் ஒருத்தனை சபிக்காதவனை நான் எப்படி சபிக்க முடியும்? தேவனே அவனை வெறுக்கல, நான் எப்படி வெறுக்க முடியும்? இது அவன் மேல இருக்கிற வாக்குத்தத்தம். ஹல்லேலூயா. அடுத்தது பாருங்க, 22:23 வசனம். யாக்கோபிலே அக்கிரமத்தை அவர் காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. அவருடைய தேவனாய் கர்த்தர் அவர்களோடு கூட இருக்கிறார். சொல்லுங்க, யாக்கோப்பில் என்ன பார்க்கறது இல்லையா? அவர் அக்கிரமத்தை காண்றதில்லை. என்ன செய்வதா? குற்றத்தை அவர் பார்க்கறது இல்லை. அவர்களுக்குள்ள ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ள இருக்குதுன்னு சொல்றார். கீழே தொடர்ந்து சொல்றாரு பாருங்க, 23 யாக்கோப்புக்கு விரோதமா மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. சத்தமா ஒரு அலையில சொல்லுங்க. எந்த எதிரான ஆயுதங்களும் வாய்க்காதே போகுமா? கையை தட்டி சொல்லுங்க ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? எல்லா எதிரான ஆயுதங்களும் வாய்க்காதே போகுமா? ஆமாம். உன்னை வந்து ஒருத்தர் சபிச்சிட்டும் போயிட முடியாது. உன்னை வந்து அங்கே போட்டிருக்கு பகைக்காதவன். முதலே பார்த்தோம், பகைச்சவனையெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணார்? சமாதானம் பண்ணி வச்சுட்டு போனார். ஆமாம். பகைக்க யாரும் வந்து நம்மளை பகைச்சு நமக்கு விரோதமாக ஒன்று செஞ்சிடவே முடியாது. உனக்கு விரோதமாக மந்திரமோ ஏவுதலோ இல்லை விரோதமான செயல்பாடுகளினாலோ விரோதமான காரியங்களினாலோ எதுனாலும் உன்னை ஒன்றும் செய்ய முடியாதான். காரணம் 24 ஒன்றும் சொல்லிட்டான், இஸ்ரவேலை அப்படின்னா யாக்கோபு பேர் தான் இஸ்ரவேல் அங்க இல்லையா? இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். சத்தமா சொல்லுங்க பாப்போம். நல்ல கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா தட்டி சொல்லுங்க பாப்போம். பிரைஸ் தி லார்ட். இஸ்ரவேலை அவருக்கு பிரியம், உன்னை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். உன்னை குறித்து ஒரு நோக்கம் வச்சிருக்கிறார், உன்னை ஆசீர்வதிப்பது தான் அவருக்கு நோக்கம். நல்ல கையை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா ஆமென். உன்னை அவருக்கு ஆசீர்வதிக்கிறது மாத்திரம்தான் அவர் நோக்கம். இந்த நினைவு மைண்டில் இருக்கணும். ஆனால் சந்தர்ப்பம் உலகத்தில் போகிற நீ பார்க்குற சவால்களையும் சூழ்நிலைகளையும் பார்த்து ஐயோ நான் ஆசீர்வதிக்கப்படலை, ஐயோ என் வாழ்க்கை வருத்தத்தில் இருக்குது, விரோதிக்கிறவங்க இருக்கிறாங்க, பகைக்கிறவங்க இருக்கிறாங்க, ஏமாற்றுகிறவங்க இருக்கிறாங்க, புரியுதா, வஞ்சிக்கிறவங்க இருக்கிறாங்க, என் வாசனை கெடுக்கிறவங்க இருக்கிறாங்க, என்னை நேசிக்கிறத என்கிட்ட பறிச்சுட்டு போகிறவங்க இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சி நீ துக்கப்படாத. அல்லேலூயா. அவனோடு கூட கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. உன்னை தெரிந்து கொண்டு இருக்கிறார். அவர் வாக்குத்தத்தம் உன் மேலே இருக்கிறது. அல்லேலூயா ஆமென். உன்னை அவர் ஆசீர்வதிக்க விரும்பி இருக்கிறார். உன் ஆசீர்வாதத்தை உங்கள்கிட்ட இருந்து ஒருத்தர் என்ன செய்ய முடியாது, ஒருத்தனுமே அவர்கிட்ட இருந்து பறித்து கொள்ள முடியாது. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? பிரைஸ் காட். அல்லேலூயா. முழு இருதயத்தோடு நம்பிக்கையோடு நீங்கள் பயணிக்கணும் உங்கள் வாழ்க்கையை. அதுக்கு தான் ஆண்டவர் உங்களோடு பேசுகிறாரு. இல்லை இங்கே கேட்டுட்டு போயிட்டு வெளியில் நீ மறுபடியும் உட்காந்து முறுமுறுக்கிறக்கோ அழுகிறக்கோ அல்ல. வாழ்க்கையில் வருகிற எந்த சவால்களையும் கண்டு பயப்படாத என்றார் ஆண்டவர்.
சொல்லுங்க, வரவே மாட்டேங்குது. எதையும் கண்டு பயப்படாத. நான் உன்னை நடத்துவேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் தெரிந்து கொண்டேன்றார் ஆண்டவர். எந்த சவால்களையும் கண்டு பயப்படாதீங்க, எதையும் கண்டு கலங்காத. அவரை மாத்திரம் பார்த்துக்கிட்டு அவரே உனக்கு அனுகூலமாகி, அவரே உனக்கு எல்லா காரியங்களையும் வாய்க்க பண்ணி, எந்தெந்த காரியங்கள் எதிர்மறையாக இருக்கோ அந்த பகுதியெல்லாம் ஆசீர்வதிச்சே தீர்வார். அவர் பிளஸ் பண்ணியே உன்னை வழி நடத்துவார். எல்லாம் உன்னை வஞ்சிக்கிறவன், ஏமாத்துறவன், பகைக்கிறவன், விரோதிக்கிறவன், உன் வாசனையை கெடுத்தவன், உன் நேசித்தது உன் கையிலேருந்து பறிச்சுட்டு போன வரைக்கும் உனக்கு சரண்டர் பண்ண வைப்பார். சொல்றது விளங்குதா உங்களுக்கு? தேவனை மகிமைப்படுத்துவோம். மேலுமே நன்றி. ஹல்லேலூயா, நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். அதான் சொன்னேன், இந்த வேதத்தில் அப்படிப்பட்ட